புல்லரிடத்தில் போய், புல்லரிடம் ஒன்று புண்ணியமில்லாதவன், கருவித்தனமானவன், சொல்லில், எண்ணத்தில், செயலில் ஒரு புல்லுக்கு சமமானவன். புல்லரிடத்தில் சென்று பல்லை மிக காட்டி, என்னப்பா எதுக்கு பண்ணுற அண்ணா, ஒன்றும் இல்லைண்ணே, சும்மா ஒரு 10,000 ரூபாய்க்கு பண்ணுறேன். எத்தனை பேர் கேட்குறாங்க அப்படி? வேறு வழி இல்லையே, அப்படி தான் கேட்கணும். சிலர் கண்ணீர் விட்டு கேட்பாங்க. உண்மையாக கேட்குறவங்களும் உண்டு, பொய்யாக கேட்குறவங்களும் உண்டு. இவர் எழுதுகிறாரு, புல்லரிடத்தில் போய் பொருள் தனக்கு கையேந்தி பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி. பல்லை மிக காட்டி பறக்க விழிக்கிறண்டி. அறக்க பறக்கன்னுவாங்க. பறக்க கண்ணை நல்லா திறந்து அவரை வீழ்த்து பார்த்து, பொருள் வேணும்னு நான் கேட்குறேனே, இது எனக்கு தேவையா? உள்ளே எனக்கான பொருள் இருக்குன்றதை நான் மறந்து இந்த வீணான பொருளுக்கெல்லாம் அலையிறேனே, இது நியாயமா? இந்த பொருளெல்லாம் அழிகிற பொருளாச்சே, அழியாத பொருளை எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்க. இந்த அழியும் பொருளையெல்லாம் நான் நாடிட்டு இருக்கிறேன். அழியாத பொருளை வைத்து கொண்டு, அழியாத பொருள் என்னுள்ளே இருக்கும்போது இந்த அழியும் பொருள் மீது என்னுடைய நாட்டம், என்னுடைய கண் போகுது. போகலாமா? என்னதான் இத்தனை நூல் படித்தாலும் நாம் என்ன செய்கிறோம்? ரொம்ப இதெல்லாம் படிக்க 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 நமக்கு ஒன்றும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம், என்ன பண்ணிட்டோம், என்ன பண்ண போகிறோம்? முடிவில் மரணம் தானே. இது எதுக்கு படிக்கணும், இதை எதுக்கு கேட்கணும், இது எதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கணும்? என்ன செய்யணும்? வள்ளல் பெருமான் எழுதுவார், இதை நாம் பண்ணணும். கேட்டல், அப்புறம் சிந்தித்தல், அப்புறம் கேள்வி கேட்டு அமைதல். அது சந்தேகம் இருந்தால் என்ன பண்ணோம்? கேட்டன்ற. அப்புறம் நிஷ்டை கூடல், ஆருடனாக இருக்க வேண்டும். இதைத்தான் அவர் சொல்கிறாரு, பல்ல இழிச்சி பொருள் தேடிட்டுருக்கிறியே, உனக்கு மிகப்பெரிய பொருள் இந்த உலகத்திலேயே கிடைக்கக்கூடாத, கொடுக்கக்கூடாத பொருள் கொடுத்து ஒன்று அனுப்பியிருக்கான்.